எந்த போராட்டமும் இல்லை என்றால் வெற்றியும் உனக்கு இல்லை. எப்பொழுதும் ஆற்றலுக்கு அடிப்படையாக இருப்பது ஒழுக்கமே. வெற்றிக்காக போராடும்போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். எளிமையாகவும் கண்ணியமாகவும் இருப்பதே பண்பட்ட மனிதனின் அடையாளம். வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டால் நிச்சயம் துன்பத்துக்கு பின் இன்பம் கிடைக்கும். உழவனின் உள்ளத்தில் புயல் இருக்குமானால் வயலில் வளம் காண முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். வானை போன்ற பெரிய இன்பங்கள் தேவையில்லை. விண்மீன் போன்ற குட்டி குட்டி இன்பங்கள் போதும் வாழ்க்கையை அழகாய் வாழ. சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என்றால் பல துன்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். குறையை தனிமையில் சொல், குணத்தை கூட்டத்தில் சொல். கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், எண்ணங்களை செயலாக மாற்றுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. தோல்விகள் என்றைக்குமே வெற்றிக்கு தடையாய் நிற்பதில்லை. அவை வெற்றியை செம்மைப்படுத்துகின்றன. மனபலம் என்பது மனதில் தாங்க முடியாத வலியும் வேதனையும் இருந்தாலும் உதட்டில் சிறு புன்னகையை உருவாக்கிக் கொள்வதே உன் பலமாகும். உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. தன் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு அடுத்தவரின் வெற்றி பொறாமை எண்ணத்தை மட்டுமே உருவாக்கும். நேசிக்க யாரும் இல்லாத போது நம்மை யோசிக்க வைக்கிறது இந்த வாழ்க்கை. மோரை கடைந்து வெண்ணெய் எடுப்பது போல அறிவை வளர்த்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தால் தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று நம்மை விட்டுவிடும். உலகில் நாம் விரும்பும் அத்தனையும் இருமுறைதான் அழகாக தெரியும். ஒன்று அடைவதற்கு முன்பு, இரண்டு இழந்ததற்கு பின்பு. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அது உங்களுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும். முயன்று தோற்பதை விட முயலாமல் கிடப்பதே அவமானம். தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள். கிடைக்கும் நேரத்தை தகுதியாக்குங்கள். வாழ்ந்து மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை, மறைந்தாலும் வாழ்வோம் என்பதே வாழ்க்கை. யார் அருகில் இருக்கும்போது மகிழ்ச்சியை உணர்கிறோமோ அவர்களோடு தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம், ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது. தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை, ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு. உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது, ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது தான் மிகவும் கடினமானது. மேலும் இது போன்ற பல வாழ்க்கை தத்துவங்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நன்றி, வணக்கம்.